அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஹே டியூட், வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். பேய் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த பேய்க்கு வந்து பயப்படுறவங்க இருக்காங்க. ஆனா சில பேர் போய் வந்து பேயை பத்தி வந்து சொன்னோம்னா, டேய் ஏன்டா அப்படி ஒரு வதந்தியை வந்து கிளப்புற, நீயாவது ஒரு கதையை வந்து அடிச்சு விடாரா அப்படி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதே அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி வதந்தி கிளப்பாத கதை அடிக்காத அப்படின்னு சொல்றாங்களே, அவங்ககிட்ட போய் வந்து நான் வந்து நேற்று வந்து பேயை பார்த்தேன்டா, ஒரு வாரமா வந்து பேய் வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா அப்படி இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கதையை வந்து அடிச்சுட்டு பாருங்களே, அவங்க வந்து கண்டிப்பா வந்து அடுத்து என்ன நினைச்சு அந்த பேய் வந்து என்ன சொல்லுச்சு, பேய் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அதே அவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து சொல்றவங்ககிட்ட இல்லைன்னா வந்து வேற யார்கிட்டயாவது போய் வந்து நீங்க வந்து நான் வந்து சாமியை பார்த்துட்டா, சாமி வந்து நேற்று வந்து என்ன வந்து நேரில் வந்து பேசுடா இப்படின்னு வந்து சொல்லி பாருங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு ஆள் கூட வந்து நம்பருக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இதே நீங்க வந்து பேயை பார்த்தேன், பேய் வந்து என்ன வந்து பேசு இப்படின்னு சொல்லி பாருங்க, கேட்கறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ஊர்ல வந்து நெகட்டிவ் பத்தி சொல்லும்போது வந்து கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, பாசிட்டிவ் பத்தி வந்து சொல்லும்போது வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட வந்து இருக்க மாட்டாங்க. டேய் இப்ப பேசுனதுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா பிளடி மேரி அப்படின்ற ஒரு ரியல் கோஸ்ட்டை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பிளடி மேரி அப்படின்னா உங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிளடி மேரி அப்படின்றவங்க பத்தி. அப்படி இல்லைன்னா இந்த பிளடி மேரி அப்படின்ற ஒரு படமே வந்திருக்கு, நீங்க வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சில பேர் வந்து இந்த பிளடி மேரி அப்படின்ற சேலஞ்சை பத்தி வந்து கேள்விப்பட்டிருவீங்க. அப்படின்லாம் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி முன்னாடி போய் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு கண்ணாடி முன்னாடி போய் வந்து ஒரு மெழுகுவத்திய ஏற்றி வச்சுட்டு பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரி அப்படி வந்து 3 தடவை சொன்னீங்கன்னா இந்த பிளடி மேரி பேய் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நின்று உங்க மூஞ்சி உடம்பு ஃபுல்லா எல்லா பக்கம் வந்து அதோட நகத்தை வச்சு கிழிச்சு விட்டு ஃபுல்லாவே வந்து உங்க உடம்பு ஃபுல்லா வந்து ரத்தத்தை வந்து ஒழுகு விட்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் இந்த பிளடி மேரி. பிளடி மேரி அப்படின்னா யாரு, இந்த பிளடி மேரி பத்தி உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பிளடி மேரி அப்படின்னு சொல்றேன் இந்த பேயோட உண்மையான காலகட்டத்தில் வந்து வாழும்போது வந்து இதோட பேர் என்ன, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா மேரி டியூடர். இவங்க வந்து எந்த காலகட்டத்தில் வந்து எப்போ வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா கிபி 1500ஆம் நூற்றாண்டுல வந்து பிரான்ஸ்ல தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்க அப்பா யாரு அப்படின்னு வந்து பார்த்தா இங்கிலாந்துல பிரபலமான அரசர் 8ஆம் ஹென்றி அப்படின்றவர் தான் வந்து இவங்க அப்பா. இவங்க அப்பா வந்து பார்த்தா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வாழும்போது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரசர் வந்து அரசர்லாம் வந்து எப்பயுமே வந்து சாதாரணமா வந்து நினைக்கிற ஒரு கனவு தான், எல்லாரும் வந்து நினைச்சு வைக்கிற ஒண்ணுதான். நமக்கு வந்து நமக்கு அப்புறம் வந்து நம்ம பையன் தான் வந்து ஆட்சி செய்யணும், நமக்கு ஒரு மகன் வேணும், நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு வந்து எல்லா அரசரும் வந்து நினைக்கிறதா. அதே மாதிரிதான் வந்து இந்த 8ஆம் ஹென்றி இவரு வந்து நினைச்சிருக்காரு. இவர் வந்து நினைக்கும் போது வந்து இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆனது வந்து இந்த மேரி அப்படின்ற பொண்ணு இவங்க வந்து பிறகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து எந்த ஒரு பையன் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்றாங்க. இப்படியே வந்து ஏகப்பட்ட கல்யாணம் வந்து பண்ணிடுறாரு. இவருக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து பையனே பிறக்கல, எல்லாமே வந்து பிறந்தது எல்லாமே வந்து எல்லா மனைவிகளுக்கும் வந்து பிறந்தது எல்லாமே வந்து பொண்ணு தான் வந்து பிறக்குது. இப்படி வந்து இவர் வந்து எல்லா மனைவிகள் கூட வந்து இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல வந்து இவருக்கு வந்து வாழ்க்கை வந்து சலிச்சு போகுது. ஏன் சலிச்சு போகுது அப்படின்னு வந்து பார்த்தா இவருக்கு வந்து எந்த ஒரு வாரிசு வந்து பிறக்காதனால வந்து இவருக்கு வந்து வாழ்க்கை வந்து சலிச்சு போகுது. இப்படி சலிச்சு போனே வந்து இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தா இவர் வந்து பொழுது போகாத நேரத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம வந்து சாதாரண வந்து பொழுது போனா என்ன பண்ணுவோம், ஒண்ணு வந்து டிவி பார்ப்போம், இல்லை வந்து வெளியில விளையாட போவோம், அப்படி இல்லைன்னா வந்து தியேட்டர் போவோம், இல்லைன்னா வந்து எங்கேயாவது வந்து சுத்தலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படி வந்து போவோம். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப வந்து கொடூரமான செயல் வந்து பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பொழுது போலனா அவருக்கு வந்து இந்த ஏகப்பட்ட மனைவிகள் இருக்காங்களே, இவங்களை வந்து யாரு மேல வந்து இவர் வந்து அதிகமாக வந்து வெறுப்பா இருக்காங்களோ உடனே அவங்க கூப்பிட்டு வந்து கொலை பண்ணிட்டு வரமா கொண்டு வரமா இப்படி வந்து எல்லா மனைவிகளையும் வந்து இவர் வந்து கொண்டிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் காலகட்டம் போக போக வந்து இவரோட அரசர்லாம் வந்து இருக்கனால வந்து பெரிய அரசரா இருக்கும் அப்படி வந்து அந்த கர்வத்தினால அந்த தலை கடத்தினால வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தா அந்த நாட்டுல இருக்க நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்க்காம எல்லாத்தையும் வந்து இவர் வந்து இவர் வந்து யார் வந்து தோணுதோ இவங்க வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா உடனே வந்து கொலை பண்ணிடலாமா. இப்படி வந்து யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு வந்து பார்க்காம வந்து ஏகப்பட்ட பேர்த்த வந்து இவர் வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்படி கொலை பண்ணது வந்து இந்த மேரி இந்த பொண்ணு இருக்காங்களே இவங்க வந்து பார்த்துட்டு இவங்களும் இவங்க தங்கச்சி வந்து இந்த அரண்மனையை விட்டு வந்து வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டங்கள் வந்து மாற மாற வந்து இவருக்கு வந்து வயசாகி இவர் வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இறந்து போயிறாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படி வந்து பார்த்தா இப்படிலாம் வந்து இவர் வந்து கொடுமைப்படுத்திருக்காரு. இப்படியே வந்து ஏகப்பட்ட பேர்த்த வந்து கொடூரமான முறையில வந்து இப்படி வந்து கொண்டிருக்காரு. இதை வந்து பார்த்து இந்த மேரி வந்து தனித்து வந்து போயிருக்கு, இந்த பொண்ணு வந்து தனித்து வந்து போயிருக்கு. இந்த அப்பா செஞ்ச செயலாம் வந்து இந்த பொண்ணு வந்து பிடிக்காம வந்து வெளியில வந்து அந்த அரண்மனை விட்டு வெளியில போயிடுச்சு. அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து அரசாட்சி எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம். இந்த பொண்ணு வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து வசந்தமாக்கிறோம், எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நினைக்கிற எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணு வந்து கொண்டு வந்துடும், நம்ம வாழ்க்கையை வந்து ஒளிமயம் ஆக்கிறோம் அப்படி வந்து
இந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க, எல்லா அரசாட்சி வந்து எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படி வந்து பார்த்தா இப்படிலாம் வந்து நினைச்சு வந்து இவங்க கொடுத்தவங்க வந்து இவங்க நினைச்சதெல்லாம் வந்து நடக்காத மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து அரசாட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடக்குது. என்ன அப்படி வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து எந்த ஒரு மதத்தை வந்து பின்பற்றுதோ அந்த மதத்தை வந்து அங்க இருக்க எல்லாருமே வந்து பின்பற்றணுமா, அப்படி இல்லைன்னா வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இந்த மேரி இவங்க வந்து கொன்றுவாங்க. இப்படித்தான் வந்து அங்க வந்து ஒரு சர்வாதிகாரமே வந்து அங்க வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த மேரி இவங்களுக்கு வந்து இன்னொரு வந்து மூட நம்பிக்கை இருக்காமா. என்ன அப்படி வந்து பார்த்தா இவங்க வந்து கொஞ்சம் வந்து வயதான காலத்துல கொஞ்சம் வந்து முதுமையான காலத்துல தான் வந்து இந்த அரசாட்சி வந்து இவங்க கையில வந்து கிடைச்சனால வந்து இவங்க வந்து அழகு வந்து போயிடக்கூடாது, முதல் இருந்த மாதிரி வந்து அழகோட இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து ஒரு ஆள் வந்து கிளப்பிட்டுருக்கலாமா. தினமும் வந்து இளம் பெண்களோட ரத்தத்துல வந்து நீங்க வந்து குளிச்சீங்கன்னா உங்க அழகு வந்து அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட வந்து குறையாது அப்படி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மூட நம்பிக்கை வந்து இவங்களுக்கு வந்து கிளப்பிட்டுருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையில இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தனால வந்து தினமும் வந்து இளம் பெண்களோட பல இளம் பெண்களை வந்து கொண்டு அவங்களோட ரத்தத்துல வந்து தினமும் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இளம் பெண்களோட ரத்தத்துல வந்து ரத்த குளியல் வந்து முடிச்சோடனே உடனே போய் வந்து இவங்க வந்து கண்ணாடி முன்னாடி வந்து ரசிப்பாங்களாமா. நம்ம வந்து அழகு கூடி இருக்கா, நம்ம வந்து நம்மளோட அழகு வந்து அப்படியே இருக்கா அப்படின்னு வந்து இந்த ரத்த குளியல வந்து இங்க வந்து குளிச்சு முடிச்சோடனே வந்து தினமும் போய் வந்து கண்ணாடி முன்னாடி இங்க குளிச்சுட்டு உடனே போய் கண்ணாடி முன்னாடி வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் இவங்களுக்கு வந்து மேரி அப்படின்ற பேர் வந்து பிளடி மேரி அப்படின்னு வந்து மாறி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலகட்டம் வந்து மாற மாற வந்து இந்த மேரி இவங்களுக்கு வந்து வயதாகி இவங்க வந்து இறந்து போயிறாங்க. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய வதந்தி ஒண்ணு கிளம்புது. என்ன அப்படி வந்து பார்த்தா இந்த பிளடி மேரி இவங்க வந்து ரத்த குளியல் வந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து கண்ணாடி முன்னாடி இருந்தாலும் வந்து இவங்க வந்து அழகா இருக்காங்களா அப்படி வந்து அழகை வந்து ரசிப்பாங்க, ரத்தம் ஒழுக. அதனால வந்து இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இவங்களோட ஆன்மா வந்து இந்த கண்ணாடிக்குள்ள தான் வந்து இருக்கு. அதனால வந்து 12 மணிக்கு மேல வந்து இந்த லைட் இந்த மெழுகுவர்த்தியை வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரி அப்படி வந்து 3 தடவை சொன்னா இவங்க வந்து கண்ணாடி இருந்து வெளியில வந்து இவங்க நம்மளை வந்து உடம்புலாம் வந்து கிழிக்க ஆரம்பிச்சு நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வந்து ஒரு வதந்தி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கிளம்பின வதந்தி வந்து எல்லா பக்கம் நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டனால வந்து இது வந்து உண்மையாவே மாறிடுச்சு. இப்படித்தான் வந்து வதந்திகள் வந்து அதிகமா வந்து கிளம்புனனால வந்து இந்த மேரியால இவங்க வந்து ஃபுல்லாவே வந்து பிளடி மேரியா வந்து மாத்திட்டாங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்தா கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்பிள் ஒரு அதே வந்து கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷன் வந்துடும். நான் உங்க முத்துக்குமார். ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம்.